வேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மெந்தக்காப் ஸ்ரீ சுப்பிரமணிய ஆலயத்துடைய ரத ஊர்வலம் ஆரம்பிக்க இருக்கின்றது. இப்போது நாம் ஆலய வளாகத்தில் இருக்கின்றோம். மிகவும் சிறப்பாக பக்தர்கள் திரளாக ரத ஊர்வலத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கின்றார்கள். அந்த ரீதியில் அவர் எல்லோருக்கும் முருகனுடைய ஆசி கிடைக்க வேண்டும். இருக்கும், நிச்சயம் இருக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மிகவும் ஒரு அருமையான ஒரு காட்சி இங்கே முருகன் கொடுத்து கொண்டு இருக்கின்றார் நமக்கு. எம்பெருமான் முருகன் நம்மளை ஆரோக்கியமாக வைத்திருந்தால் அதுவே கோடி புண்ணியம். நல்ல உடல்நிலை நமக்கு இருக்கின்றது என்றால் நாம் அவனுக்கு சேவை செய்ய வேண்டும். அவன் காலில் நான் கிடக்க வேண்டும். ஏனென்றால் ஹெல்த் இஸ் வெல்த் என்று கூறுவார்கள். அதாவது நல்ல ஆரோக்கியமே நமக்கு பெரிய சொத்து. கோடீஸ்வரனாக இருந்து நமக்கு ஆரோக்கியம் இல்லையெனில் நாம் ஏழைதான்.
ஓகே. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. அந்த ரீதியில் மெத்தக்காப் ஸ்ரீ சுப்பிரமணிய ஆலயத்துடைய தைப்பூசத்தை முன்னிட்டு இப்போது ரத ஊர்வலம் நடைபெற இருக்கின்றது. ரத ஊர்வலம் சிறப்பாக ஆரம்பித்து விட்டார்கள். இப்போது ரதம் ஆலய வளாகத்திலிருந்து புறப்பட இருக்கின்றது. நகர் ஊர்வலம் சென்று ஆலயத்துக்கு திரும்பி வரும். அந்த ரீதியில் பக்தர்களே, இறைவன் நம்பிக்கை மிகவும் முக்கியம். ஆலயத்துக்கு வாருங்கள். ஆலயத்துக்கு அமைதியாக உட்கார்ந்து நாம் இறைவனை தரிசிக்கும் போது நம்மளுடைய ஆன்மா லைத்திருக்கும். ஆன்மா லைத்திருக்கக்கூடிய இடம் ஆலயம். இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆன்மாவுக்கு தேவையெல்லாம் அமைதியான ஒரு சூழ்நிலை. அதை நாம் உருவாக்கி கொடுத்தோம் என்றால் இறைவன் நம்மோடு எப்போதுமே இருப்பான். ஆலயத்துக்கு சென்று அங்கே 3 முறை நாம் சுற்றி அமைதியாக அமர்ந்து நாம் இருந்தோம் என்றால் நம்முடைய ஆன்மா லைத்திருக்கும், சந்தோஷமாக இருக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மெத்தக்காப் ஸ்ரீ சுப்பிரமணிய ஆலயம் 1ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2026 தைப்பூசத்தை முன்னிட்டு ரத ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. பக்தர்கள் திரளாக அர்ச்சனை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த தைப்பூசத்துக்கு இன்னைக்கு இந்த ஆலயத்தில் 5000 பேருக்கு மேல் வந்தார்கள். பால் குடங்களோ 900 பால் குடங்கள் சிறப்பாக நடைபெற்றது. திருமுறைகளை பாடுவோம், திருப்புகழ்களை பாடுவோம். இறைவனோடு வேல் முருகனுக்கு அரோகரா. எது எப்படி இருப்பினும் உங்களுடைய பெற்றோர்களை மறந்து விடாதீர்கள். அவர்களை நீங்கள் நன்றாக பார்த்துக்கொள்ள வேண்டும். வேல் முருகா.